2022ல நீங்க குடுத்த அந்த வலி இன்னமும் எங்க நெஞ்ச விட்டு போகவே இல்ல. பிளஸ் அதற்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கும் வகையில தான் 2024ல தானா வந்து எங்கள்ட்ட சிக்கினீங்க. பிளஸ் அங்க உங்கள அடிச்சு தும்சம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனோம். கோப்பையும் தட்டி தூக்கிட்டு நாங்களும் வந்துட்டோம். இப்ப அந்த வலி இன்னமும் கொஞ்சம் எங்க நெஞ்சில அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. அதற்கெல்லாம் தக்க பதிலடி குடுக்குற வகையில தான் இப்ப தானா வந்து நீங்க வந்து சிக்கியிருக்கீங்க. கடவுளே அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லியும், இந்த வான்கெடையில உங்கள நாங்க அடிச்சு தும்சம் பண்ணி பொட்டலம் கட்டி உங்கள வீட்டுக்கு அனுப்பல. நாங்க யாரு அப்படிங்கிறத நீங்க வந்து கேட்கலாம். இந்த 2026 T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் வான்கேடல் இந்த மேட்ச்ல இந்தியா முதல்ல பேட்டிங் புடிச்சா எவ்வளோ ரன் அடிக்கணும், இங்கிலாந்து முதல்ல பேட்டிங் பிடிச்சா அவங்கள எவ்வளோ ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணணும், டாஸ் வின் பண்ணா சூரியகுமார் யாதவ் எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும் எல்லாமே ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் நம்ம வந்து அலசி ஆராய போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த செமிஃபைனலில் எந்த அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும் அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, 2026 T20 உலகக்கோப்பையோட இறுதி கட்டத்துக்கு இப்போ வந்து நம்ம நெருங்கி வந்துட்டோம். ப்ளஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் 2. இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னா வான்கேடையில் தான் நடக்குது. இந்த மேட்ச் இந்திய நேரப்படி நைட்டு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா பயங்கரமான ஒரு பேட்டிங் பிச்சு, பேட்டுக்கு செம்மையாக வரும். சரியான ஒரு பேட்டிங் பேரடஸ்ன்னு நம்ம வந்து சொல்லி ஆனோம். இன்சியல் மூமெண்ட்டில் நியூ பாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் ஸ்விங் கிடைக்குமே தவிர மற்றபடி எல்லாமே சரியான ஒரு பேட்டிங் விக்கெட், ஒரு ரன் வேட்டை, ஒரு சிக்ஸர் மலையை நம்ம வந்து இங்கே எதிர்பார்க்கலாங்கிறது கம்பல்சரி 100% உறுதி பண்ணிடலாம். அதோட மட்டும் இல்லாமல் இங்கே பனிப்பொழிவு இருக்கும், கம்பல்சரி பனிப்பொழிவு இருக்கும். மும்பையில் இந்த டைமில் கம்பல்சரி பனிப்பொழிவு இருக்குது. அப்படிங்கிறனால டாஸ் வின் பண்ணால் கண்ணை மூடிட்டு நாங்கள் வந்து சேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது ரொம்ப 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 நல்லது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சிங்கன்னா என்ன பண்ணுங்களோ அதையும் சொல்லிடுறேன். டாஸ் வின் பண்ணால் சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வான்கேடை பிச்சை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. இங்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் இந்தியா வந்து முதல்ல பேட்டிங் பிடிக்குதுன்னு வச்சுங்க. இந்தியா இங்கே முதல்ல பேட்டிங் பிடிச்சா எவ்வளோ ரன் அடிக்கணும், இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 200 ரன்னு 210 ரன் அடித்தா கூட இந்த வான்கேடை செகண்டில் சேஸ் பண்ணுற டீமுக்கு ரொம்ப 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 அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். எக்ஸ்பெஷலி டியூ ஃபேக்டர் வேறு இருக்கிறதுனால சேஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படிங்கனால இந்தியா முதல்ல பேட்டிங் பிடிச்சதுன்னா 200 210 கூட ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் சொல்லுவேன். 220 230 240 அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்கோரை வந்து போட்டால் மட்டும்தான் இந்தியாவோட பவுலர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர ஒரு 190 180 200லாம் அடிச்சுது இந்தியா அடித்தாங்க, முதல்ல பேட்டிங் பிடிச்சி அடித்தாங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதனால முதல்ல இந்தியா பேட்டிங் பிடிச்சா 240ங்கிற ஒரு டார்கெட்டை கம்பல்சரி இந்த பிச்சில் செட் பண்ணி ஆகணும். அதுதான் இந்தியாவுக்கு சேஃப் அண்ட் செட்டில்னு சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்தியா வந்து முதல்ல பேட்டிங் பிடிக்காம இந்தியா வந்து நாங்கள் வந்து சேஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கிலாந்தை எவ்வளோ ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணும். இங்கிலாந்து முதல்ல பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இங்கிலாந்து முதல்ல பேட்டிங் பிடிச்சா அவங்கள 180 175 இந்த ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்தியா 100% வெற்றி அப்படிங்கிறது யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட சரியான ஒரு பேட்டிங் யூனிட் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அன்பீட்டன் அணியாக இந்த உலகக்கோப்பையில் செமிஃபைனலுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அதனால் இங்கிலாந்தை நீங்கள் வந்து சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. இங்கிலாந்து கிட்ட கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பேட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காங்க. அதனால் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல பேட்டிங் பிடிக்க அனுமதிச்சிங்கன்னா 175 180க்குள்ளே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்தியானால் அந்த வெற்றிங்கிறது சேஸிங்கிறத பண்ண முடியும். அவங்கள முதல்ல பேட்டிங் பண்ண விட்டு 240 250 அடிக்க விட்டுட்டிங்கன்னா இந்த சேசிங் வெயிட் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால் இங்கிலாந்தை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா இந்த போட்டியில் இறுதிப் போட்டியில் இந்தியா வென்று செமிஃபைனலில் இந்தியா ஜெயிச்சு ஃபைனலுக்கு போகணும்னா இங்கிலாந்து முதல்ல பேட்டிங் பிடிக்க வச்சாங்கன்னா 170 180 டார்கெட்டோட முடிச்சிடணும். அப்போ தான் இந்திய அணிக்கு இந்த மேட்ச் வந்து ஈஸியாக இருக்கும் சேஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். 2022 அடிலைடில் நடந்த அந்த செமிஃபைனல் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. அந்த மேட்ச்சில் இங்கிலாந்து அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தினாங்க. முதல்ல பேட்டிங் பிடிச்சி இந்தியா 168 ரன் அடித்தாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், ஹால்ஸ் 2 பேருமே விக்கெட்டே விடாமல் இந்தியாவை முடிச்சு வீட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த வருஷம் இங்கிலாந்து கோப்பையும் வேற தட்டி தூக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 2024 கடவுள் தானா அமுச்சு விட்டாரு. அதை பயன்படுத்த ரோஹித் சர்மா அண்டு சூரியகுமார் யாதவ் ஒரு அதிரடியால இந்தியா 170 அடிச்சாங்க. முதல்ல பேட்டிங் பிடிச்சி அவங்கள வெறும் 103 ரன்னுக்கெல்லாம் பொட்டலம் கட்டி நீங்க வீட்டுக்கு போங்க, இந்த வருஷம் நாங்க கோப்பை தட்டி தூக்குறோன்னு அந்த வருஷம் இந்தியா வந்து கோப்பையை தட்டி தூக்குனாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இவங்க 2 பேத்துக்கு மறுபடியும் ஒரு ரைவல்ரி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இந்த 2026 T20 உலகக்கப்பில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மறுபடியும் மோத போறாங்க. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த ரிவெஞ்சை எடுத்து மறுபடியும் இங்கிலாந்தை வீட்டுக்கு அனுப்புவாங்களா, இல்லை இங்கிலாந்து
வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டார்கெட் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அணியாக இருப்பாங்களா? இந்த ரைவல்ரியில் எந்த அணி மறுபடியும் ஜெயிச்சு இந்த இறுதிப் போட்டிக்குள்ள நுழைய போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சு அகமதாபாத் செல்லுவாங்களா? இல்லை இங்கிலாந்து அணி இந்தியா வீழ்த்தி அவங்க அந்த மேட்சை ஜெயிச்சு அகமதாபாத் செல்ல போகிறாங்களா? அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.